சார், உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். எங்களுக்கே 4 வருஷம் கழிச்சு இப்போ தான் டாக்டர் ஒரு குழந்தையே பிறந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கடவுள் மாதிரி டாக்டர். ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது சார். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம் சார், உங்கள் பொண்ணுக்கு ஒரு ஜெனட்டிக் டெண்டன்சி இருக்குது. அப்படின்னா பரம்பரையாக பரவக்கூடிய ஒரு நோய் மாதிரி. இவளுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் யாரோ ஒருத்தருக்கு அந்த நோய் இருந்திருக்கு போல். இப்போ உங்கள் பொண்ணுக்கு வந்திருக்கு. இதுக்கு பேர் லிப்போமான்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்கின் டிசீஸு. அப்படின்னா என்னென்னா, நாளடைவில் அவள் வளர வளர அவள் உடம்புல அங்கங்கே கட்டிகள் மாதிரி முளைக்க ஆரம்பிச்சிரும். அதை நீங்கள் சரிப்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் அவள் உயிருக்கு எங்களால் உத்தரவாதம் தர முடியாது சார். பெட்டர் யூ கேன் ட்ரை அனதர் பேபி. இங்க வாப்பா. என்னமா ஆச்சு? இங்க பாருப்பா, எங்க ஸ்கூல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க். என்னமா சொல்ற, உண்மையாவா? ஆமாப்பா. எவ்வளவு மார்க்மா? 580பா. சூப்பர்மா, என் சிங்க குட்டிமா, நீ நல்லா படிக்கணும். ஜோ, இங்க வாமா. சொல்லுங்கப்பா. உட்காரு. சொல்லுப்பா. ஸ்கூல் வேற கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் படிச்சீங்க. ஸ்கூல் முடிச்சிட்டீங்க, ரிசல்ட் வந்துருச்சு. காலேஜ் சேர போறீங்க. காலேஜ் கேர்ள்ஸ் காலேஜ் பார்க்கவா? ஏன்பா கேர்ள்ஸ் காலேஜ் பாக்குற? கோயடே பாரு. இல்லப்பா, வேணாம்ப்பா. பசங்களா இருப்பாங்க, உனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. உன்னால படிக்க முடியாது. உனக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். அவங்க இறக்காங்கப்பா. நம்ம இப்படியே பயந்துட்டா எப்படா சொசைட்டில முன்னேறது? நம்ம பாட்டுப்போம். நீ கோயடே சேருப்பா. ஓகேவாப்பா? நான் இருப்பேன்ப்பா, நீ சேரு. சரிப்பா, நான் பாக்குறேன். அப்பாப்பா லேட் ஆச்சுப்பா. நோட்ல எங்கப்பா? நோட்லாம் அங்கதான் இருக்கு, பாருமா. வாப்பா, டைம் ஆச்சுப்பா. வந்துட்டேமா, அந்த போ. ஜோ, காலேஜ் டைம் ஆச்சு, வேமா வா. ஐடி கார்டு போட்டியாப்பா? இல்லப்பா. எடுத்து போடு. ஜோ, சொல்லுப்பா. ஸ்கூல் லைஃப் வேற, காலேஜ் லைஃப் வேறப்பா. சரிப்பா. காலேஜ் லைஃப்ல நிறைய பேர் உன்னை கிண்டல் பண்ண தான் செய்வாங்க. ஆனா அதெல்லாம் கவனிக்காம நல்ல படிப்பை மட்டும் கவனிச்சு நல்லபடியா படிக்கணும்பா. சரியாப்பா? சரிப்பா, நல்லா படிக்கிறேன்ப்பா. இந்தப்பா. சரிப்பா, பாய். இன்னைக்கு தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் டே. என்ன ஆக போகுதோ? கடவுளே, இன்னைக்கு தான் என்னோட காலேஜ் ஃபர்ஸ்ட் டே. என்னை யாருமே ஹர்ட் பண்ணிடக்கூடாது. எனக்கு எப்படி ஸ்கூலில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களோ அதே மாதிரி காலேஜ்லேயும் நல்லா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும். முக்கியமாக சாரு என்னோட ஆன்லைன் ஃப்ரெண்டு. அவள் இது வரைக்கும் என்னை பார்த்ததே இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறாள். அவள் என்னை பார்த்து என்னை ரிக்ரெட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸும் என்னை பார்த்து கிண்டலோ கேலியோ எதுவுமே பண்ணக்கூடாது. அப்புறம் நீ தான் எனக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் சொல்லிடுவேன். இதே மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும். எனக்கு என்னோட காலேஜ் லைஃப் ஹாப்பியாக முடியணும். சாரு. ஹலோ ஜோ, எங்க இருக்க? நான் இங்கே தான் என்ட்ரன்ஸ்ல இருக்க பிளேயர்கள் கிட்ட இருக்கேன். நீ? நானும் அங்கதான் ஜோ இருக்கேன். நான் இன்னும் உன்னை பார்க்கவே இல்லையே. அப்படியா? ஹே, நான் உன்னை பார்த்துட்டேன். நானும் உன்னை பார்த்துட்டேன் ஜோ. ஹாய் சாரு. வா வா, சும்மாவே லேட் ஆச்சு. கிளாஸ் வேற தேடணும். வா போவோம், வா வா. என்கிட்ட பேச மாட்டான்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, அவன் எதுவுமே நினைக்காம என் கையெல்லாம் பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாளே. ரிசர்ச் ஹால் எங்கே இருக்குது? நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு? நான் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். நாங்களும் அதே டிபார்ட்மெண்ட் தான். அடிச்சுக்கோ. அப்போ வாங்க நம்ம சேர்ந்தே கிளாஸ் தேடலாம். வாஜோ போகலாம்.
கொஞ்சம் தள்ளிக்கோங்க, நாங்களும் உட்காந்துக்கிறோம். கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? நான் வெளியே போய்க்கிறேன். ஏன் என்னாச்சு? இல்லை, என்னால் இவ பக்கத்துலலாம் உட்கார முடியாது. அவங்களால அவள் பக்கத்தில் உட்கார முடியாதான். ஏன் அங்கேருந்து இங்கே வந்தீங்க? என்னால் அவள் பக்கத்தில் உட்கார பிடிக்கல, அதான். அவளும் நம்ம மாதிரி பொண்ணு தானே, ஏன் இப்படி? இல்லை, எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. ஏன் இப்படி? அவளும் நம்ம கிளாஸ் பொண்ணு தானே, எல்லாருமே தானே அவளும். இல்லை பரவாயில்ல, எனக்கு பிடிக்கல, அதுதான் நான் இங்கே வந்துட்டேன். சரி, ஓகே. நம்மளால இது பண்ண நம்ம என்ன சொல்ல முடியும்? சரி வா, டைம் ஆச்சு, பிரேக் போகலாம். 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 காவியா போகலாம். வா. ஏய் என்னடா அம்மா இந்த பொண்ணு முடி இப்படி இருக்கு? ஆமாடா அப்படிதான் இருக்கு, கூப்பிடாங்க. ஏய் பச்சை சாலிங்க வா. மூஞ்சி எப்படி இருக்கு? அப்படியே லைட் கட் பண்ணுங்க. நான் அவனை பார்த்துட்டேன். சரி வாங்க வாங்க. சரியான வெயில் காவியா, கொஞ்சம் தண்ணி கொடு. இந்த தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்த தண்ணி. சங்கி எங்க வரலையா? அவ வீட்ல ஏதோ ஃபங்க்ஷன் போல, அதான் வரல. அபி என்னாச்சு? அபி தெரியலையே. நீ கூப்பிடலையா? கூப்பிட்டேனே. அவ அன்னைக்கே ஜோ ஒரு மாதிரி சொன்னால. ஆமா ஆமா, அதனால ஃபர்ஸ்ட் வராம டேவே இருப்பா. அவ அவளை இன்சல்ட் பண்ணா. இவ வரான்னு தெரிஞ்சு வராம இருக்காளோ என்னவோ. இதனால கண்ணும் புதுசு இல்லை, ஏற்கனவே இந்த மாதிரி நிறையவே நடக்கும். ஏன் என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்கூல் லைஃப் இருந்துச்சு. ஸ்கூல் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் நல்லா இருப்பாங்க. சும்மா இந்த மாதிரி வெளியில் போகிறப்ப எல்லாருமே பார்க்குறது, அதுக்கப்புறமா நிறைய பேர் அப்பா அம்மாட்ட கேட்குறது. என் சின்ன பிள்ளைகளே பார்த்தா நிறையா பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியும் அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி கேட்குறப்ப ரொம்ப கரெக்டாகும். சரி பண்ணிடலாம். நான் 12th படிக்கிறப்ப டியூஷன் கேட்டாங்க. அப்போ அங்கே போகிறப்ப ஃபஸ்ட் டே அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி முஸ்லீம்ஸ்லாம் போடுவாங்கல்ல சார், இந்த மாதிரி போட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த மாதிரி சில விஷயம் மூஞ்சி மறைக்கிற மாதிரி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை நான் அவங்கள சொன்னேன், இந்த மாதிரி நான் என்ன மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டியூஷன்லாம் படித்தேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் அபி சொன்னதோன்னு எனக்கு புதுசாக இருந்ததுல நிறைய பேர் இந்த மாதிரி நிறையா பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ வரப்ப கூட ஒரு அம்மா ஒரு பொண்ணு வந்துருக்குறாங்க. அப்போ அந்த பொண்ணோட அண்ணாவும் அம்மா மூட்டினாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குது லைஃப்பில். சரி விடுச்சோ, இப்பதான் டெக்னாலஜி இருக்குல்ல, நம்ம வேணா சர்ஜரி பண்ணி பார்க்கலாம். நான் இருக்க மாட்டேன் கலையிலேயே நான் மாற்றிக்கணும். நான் இப்படியே தான் இருக்கலாம், சர்ஜரிலாம் வேணும். இப்படியே இருந்தே சரி நிறைய பேர் என்னென்னவோ செஞ்சு சாதிக்கிறாங்க. இந்த முகத்தை மாறிட்டா சாதிக்கணும் சரி எதுவுமே இல்லை. இண்டிபெண்டாக இருந்தால் கூட நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன் படிச்சு. திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவையில்லை. ஆளாகும் கீரல்கள் துணிவோடு, பாதங்கள் திமிரோடு, சீருங்கள் வாருங்கள் வாருங்கள், பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலம். இனிமேல் உலகம் பார்க்குது போகுது மனித வீரங்கள்.